வணக்கம். இன்னைக்கு தொலையுணர்வு புத்தகத்துல நாம பார்க்க போற அடுத்த ஒரு டாபிக், காலத்தால் அழியாத மாபெரும் ரகசியத்தை தொலையுணர்வு எவ்வாறு வெளிப்படுத்துகிறது. இந்த டாபிக் கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இல்ல. காலத்தால் அழியாத ஒரு மாபெரும் ரகசியம் ஒன்று இருக்கு. அதை நம்மளோட உள்ளுணர்வு, நம்ம ஆழ்மன சக்தி மூலமா அதை எப்படி நம்மளால வெளிப்படுத்த முடியும்? அதாவது நமக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி, அதை ஆழ்மனம் மூலமா எப்படி நம்மளால வெளிப்படுத்த முடியுன்ற டாபிக் தான் இது. டாபிக் உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி, இந்த பில்லி சூனியம், தாந்திரிகம், இந்த மாதிரி விஷயத்துல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கும்? இதை நம்பாத மனிதர்கள் கொஞ்சம் சிலர் தான் இருப்பாங்க. ஆனா நம்புற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கலாம். நாம நல்லா இருக்கும்போது நாம நல்லா இருக்கக்கூடாது, நம்மளோட மகிழ்ச்சியை கெடுக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ நமக்கு ஏதோ ஒரு தீய சக்தியை கொடுக்க போறாங்கன்ற பயம் சில மனிதர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, உங்களால கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி வெளியிலேருந்து வர ஒரு சக்தியை விட மிகப்பெரிய சக்தி இல்லை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கலாம். அந்த குழந்தைக்கு சொர்க்கம், நரகம், கடவுள், சாத்தான் இதை பத்தி எந்த ஒரு விஷயமும் குழந்தையா இருக்கும்போது அதுக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை அந்த குழந்தைகிட்ட அந்த அப்பா அம்மாவோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீ நல்லது செஞ்சா கடவுள் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாரு, நீ சொர்க்கத்துக்கு போவ, உனக்கு புண்ணியம் வரும். ஆனா நீ கெட்டது செஞ்சா நீ நரகத்துக்கு தான் போவ, உன் மனசுக்குள்ள சாத்தான் வந்துருச்சுன்னு அர்த்தம், நீ நரகத்துக்கு போனா உனக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த குழந்தையால சின்ன வயசுல என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஸோ சொர்க்கம்னா தங்கத்தால நிறைஞ்சிருக்கும், கடவுள்கள் இருப்பாங்க, நல்லது செஞ்சவங்க மட்டும்தான் அங்க போவாங்க. அதுவே கெட்டது செஞ்சா நாம நரகத்துக்கு போவோம், அங்க யமன் இருப்பாரு, சாத்தான்கள் இருப்பாங்க, இல்ல அரக்கர்கள் இருப்பாங்க, நமக்கு தண்டனை கொடுப்பாங்க. இப்படி சின்ன வயசுலயே அதுக்குள்ளேயே ஒரு இமேஜினேஷனை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இப்ப குழந்தைங்களா இருந்து நாமளே பெரியவங்களா ஆயிட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கற்பனையில சொர்க்கம், நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். நம்மள அறியாமலே நாம ஃபீல் பண்ற விஷயம், நாம கேட்கிற விஷயம், நாம நம்புற விஷயம், நமக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் இப்போ வரைக்குமே நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா, பழங்கால மனுஷன் இன்பங்களை, அதாவது சந்தோஷங்களை கடவுள்களோட ஒப்பிட்டு பார்த்தா, கஷ்டங்கள், துயரங்கள் இது எல்லாமே தீய ஆவிகளோட அவன் ஒப்பிட்டு பார்த்தான். அதாவது உனக்கு ஒரு சந்தோஷம் நடக்கும்போது அது கடவுள் கொடுக்கறதாகவும், ஒரு தப்பான விஷயம் நடக்கும்போது அது சாத்தான் கொடுக்கறதாகவும் அவன் நம்ப ஆரம்பிச்சான். இப்ப பழங்கால மனுஷன் போய் கற்கால மனுஷன் கிட்ட வருவோம். பழங்கால மனுஷன் இப்ப காட்டுல குகையில வாழ்ந்தான்னு வச்சுக்கிட்டா, கற்கால மனுஷன் கல்லு வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டான். இவனோட நம்பிக்கைகள் எப்படி இருந்துச்சு? தன்னை ஏதோ வெளியிலிருந்து வர ஒரு சக்தி தான் தன்னை கட்டுப்படுத்துறதாகவும், ஏதாவது அவன் கை மீறி நடந்தா அதுல வெளியில இருக்கிற சக்தி தான் காரணம், தான் இதை செய்யல, தண்ணியை மீறி ஏதோ ஒரு சக்தி தான் இதை ஆட்கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சான். இந்த பூகம்பம் இல்ல சுனாமி, சூறாவளி இது ஏதாவது வந்தா இந்த போலி சாமியார்கள் என்ன சொல்லுவாங்க? கடவுள் தான் கோபமாயிட்டாரு, கடவுள் தான் தண்டனை கொடுக்கறாரு அப்படின்னு தானே ஒரு விஷயத்த உருவாக்கி அது தனக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி மேல அவன் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி பூசாரிகளோ இல்லை ஏதோ ஒரு மத போதகர்களோ இல்லை மதம் சார்ந்து ஏதோ ஒரு கடவுளை பற்றி பேசக்கூடியவனு என்ன சொல்ல ஆரம்பிச்சான்? கடவுள் கோபப்பட்டுட்டாரு, கடவுளை நம்ம சாந்தப்படுத்தணும்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பலி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சு மிருகத்துல இருந்து மனித பலி வரைக்கும் அவங்கள கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சூரியன் நமக்கு ஒளி கொடுக்கறாரு, வெப்பம் கொடுக்கறாரு. ஆனா அந்த ஒளியும் வெப்பமும் கொஞ்சம் அதிகமா போயிட்டா பூமியில வறட்சி வந்துடும். காற்று அடிக்குது, அந்த காற்று நமக்கு இதமா இருக்கு, ஆனா கொஞ்சம் அதிகமா காற்று அடிச்சா அது புயல், சூறாவளியா மாறிடுது. கடல் அமைதியா இருக்கு, நம்ம படகு எடுத்துட்டு போறோம், ஆனா அந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த படகு மூழ்க ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லா விஷயத்துக்கும் பாசிட்டிவ், நெகட்டிவ், எக்ஸ்ட்ரீமான ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டே தான் ஆகும். ஸோ இந்த இயற்கையோட விதியை புரிஞ்சுக்காத மனுஷன் இந்த அறியாம காரணமா காற்று அதிகமா இருந்தாலோ, விண்மீன் பார்த்தாலோ, மழை வந்தாலோ தன்னோட பிரார்த்தனை தான் இதுக்கு எல்லாமே விடையா இருக்கும். கொஞ்சம் இயற்கை சீற்றம் வந்துட்டா கடவுள் கோபப்பட்டுட்டாரு, உடனே நம்ம பிரார்த்தனை பண்ணணும், பலி கொடுக்கணும், அது நடந்தாதான் இதெல்லாம் சரியாகும்னு நினைச்சான். அதனால ஒவ்வொரு இயற்கைக்கும் ஒவ்வொரு கடவுள் பேரை வைக்க ஆரம்பிச்சான், ஒவ்வொரு விஷயத்தையும் படைக்க ஆரம்பிச்சான், அதனாலே பலி கொடுக்கவும் ஆரம்பிச்சான். இயற்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கெட்ட விஷயங்கள் இல்லை, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அதை நம்ம எப்படி பார்க்குறோன்ற பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதான்னு நம்மளால முடிவு செய்ய முடியும். காற்றால ஒரு படகை நல்லபடியா கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கவும் முடியும், அதே காற்று வேகமா அடிச்சா அந்த படகை உடைக்கவும் முடியும். ஒரு குழந்தையோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து பருக வைக்கவும் முடியும், அதே குழந்தை தண்ணீரில் மூழ்கி போகவும் நம்மளால முடியும். ஸோ ஒரு இயற்கைன்னு இருக்கும்போது ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா எக்ஸ்ட்ரீமா இருந்துதான் ஆகும். ஆனா ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீமாவோ இல்ல தப்பாவும் போகும்போது அதுக்கு
கடவுளும் நம்மள மீறி ஏதோ ஒரு சக்தி தான் இதுக்கு காரணம், அதுக்கு நம்ம பலி கொடுக்கணும், நம்ம பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறது மனுஷனோட மனசுல ரொம்ப ஊறி போன ஒரு விஷயம். இப்போ இந்த டாபிக்கோட கன்க்ளூஷன் என்னன்னா, நல்லதும் கெட்டதும் ஒரு தனி மனுஷனோட மனசுல தான் இருக்கு, அது வேற எங்கும் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி, அந்த ஆழ்மனம், அந்த மனசு தான். நீங்க நல்லதை நினைக்கும் போது உங்களை தொடர்ந்து நல்ல விஷயங்கள் வரும், கெட்டதை நினைக்கும் போது உங்களை தொடர்ந்து கெட்ட விஷயங்கள் வரும். ஸோ நீங்க நினைக்கிற ஒரு விஷயம், எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்டா உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. உங்களையும் மீறி ஒரு சக்தி வெளியே இருக்குன்னு நம்பாம உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி பலம்னு நம்பும் போது நல்ல விஷயங்களை கண்டிப்பா உங்களால யோசிக்க முடியும், உங்க லைஃப்குள்ள கொண்டு வர முடியும். 1902 ஒரு நீதிபதி ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாரு. அந்த புத்தகத்துல அவர் சொன்ன விஷயம் சக்தியை பத்தி என்னன்னா, உங்களுக்கு வெளியே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த சக்தி உங்களுக்கு நல்லது கொடுக்கும்னு நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த நம்பிக்கை கொஞ்ச நாள் போக 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 ஒரு சின்ன பயத்தை உங்களுக்குள்ள விதைக்க ஆரம்பிக்கும். அதோட பலன், நீங்க எப்பவாவது அந்த விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரீமா பயப்பட ஆரம்பிச்சு அந்த பயம் உங்க வாழ்க்கையவே சீரழிக்க ஆரம்பிச்சிடும். நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, நமக்கு வெளியே ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க நம்பாம உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி, அந்த ஒரு சக்தி தான் எல்லாமே அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சாதான் உங்களால உங்க எண்ணம் மூலமா உங்க லைஃபை ஒருமுகப்படுத்தி வாழ முடியும், முன்னேறி செல்ல முடியும். ஸோ இவர் ஒரு உண்மையான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. நாம நினைக்கிற ஒரு விஷயம், அதை உருவாக்குறதுக்கான சக்தி மற்றவங்க கிட்ட தான் இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது. அது உங்களுக்குள்ள இருக்கு, உங்க எண்ணம் தான் அந்த உண்மையான சக்தின்னு நீங்க நம்பணும். இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, வெளியில இருந்து யாரோ அந்த சந்தோஷத்தை வந்து கெடுத்துருவாங்க, அவங்களோட சக்தி தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, அவங்க இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் ஏதோ ஒண்ணு செஞ்சு என்னுடைய வாழ்க்கையவே சீரழிக்க போறாங்க அப்படின்னு நீங்க அந்த சக்தி ஒண்ணு இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம சக்தி போயிடும். அதாவது உங்க ஆழ்மனது, உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தியால உங்க எண்ணத்தின் மூலமா நல்ல விஷயங்களை படைக்க முடியும், உருவாக்க முடியும். அந்த சக்தி மூலமா தான் உங்களால மென்மேலுமே நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும்னு நீங்க நம்பணும். இந்த பில்லி சூனியம் ஒரு மனுஷனோட நெகட்டிவ் தாட்ஸை எந்த அளவுக்கு தூண்டிவிடும், அந்த ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒருத்தரோட வாழ்க்கையை சீரழிக்க முடியுன்ற ஒரு கதையை இந்த புத்தகத்துல இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை சவுத் ஆப்பிரிக்கா கேப் டவுன் அந்த இடத்துக்கு போய் இவர் சொற்பொழிவு கொடுக்க போனாரு. அதாவது ஆழ் மனதின் ரகசியம் இதை பற்றி ஒரு சொற்பொழிவு கொடுக்க போறப்ப அங்க ஒரு தங்க சுரங்கத்தை விசிட்டர்ஸ் டூரிஸ்ட் பார்க்குற மாதிரி இருந்ததாம். ஸோ இவருக்கு அந்த இடத்துல அந்த சுரங்கத்தை பார்க்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவரும் போனாராம். அந்த சுரங்க தொழிலாளிகளுக்கு அடிபட்டுருச்சுன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒரு டாக்டர் அங்கே இருப்பாங்க. அந்த டாக்டர் இந்த ஆத்தர் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாராம். சுரங்க தொழிலாளிகளுக்கு நடுவிலே ஒரு நம்பிக்கை இருக்கான். அதாவது ஒவ்வொரு தடவையும் இவங்க அங்கே வேலை செய்யும் போது ஏதாவது ஒரு ரூல்ஸை மீறிட்டாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிக்குமா. அந்த இடத்துல பில்லி சூனியம் பண்ற ஒருத்தர் இவங்கள 6 மணிக்குள்ளார அவங்க வேலை செய்யற இடத்துல அவங்களோட உயிரை எடுத்துருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதாவது நம்ம ஏதாவது ஒரு ரூல்ஸ் மீறப்பட்டா என்ன நினைப்போம், ஐயோ நமக்கு ஃபைன் கிடைக்க போது, நம்ம மாட்ட போறோம் இப்படின்ற ஒரு பயம் வரும்ல. ஆனா சுரங்க தொழிலாளிகள் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது, எந்த ஒரு ரூல்ஸையும் மீறக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளேயே ஒரு வதந்தியை கிளப்பி விட ஆரம்பிச்சாங்களாம். எப்படின்னா, யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா போதும், அன்னைக்கு 6 மணிக்குள்ளார அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு. அதே போல ரூல்ஸ் மீறப்பட்டு அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சிருந்தாலுமே கூட அந்த தொழிலாளி 6 மணிக்கு அவங்களால வீட்டுக்கு போக முடியாது, கண்டிப்பா அவன் அங்க இறந்து போயிருப்பான். செக் பண்ணி பார்த்தா அவன் உடம்புல எந்த ஒரு நோயும் இருக்காது. ஒவ்வொரு சுரங்க தொழிலாளியும் அவன் செய்யற வேலையில எந்த ஒரு தப்பு நடக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு வதந்தியை அங்க கிளப்பி விட்டு ஏதாவது ஒரு தவறு நடந்தா அவங்க கண்டிப்பா 6 மணிக்குள்ளார இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்கி ஒவ்வொரு தொழிலாளியும் யாராவது ஒருத்தர் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டா அவங்க மனசுக்குள்ளார நான் கண்டிப்பா இன்னைக்கு இறந்து போயிடுவேன் அப்படின்ற ஒரு பயம் வந்து அந்த பயமே அவன் ஆழ் மனதுல இருந்து அவன் உயிரை எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இதுக்கு காரணம் உண்மையாலே அங்க பில்லி சூனியம் செய்யப்படல, அதுக்கு மாறா ஒரு தனி மனிதனின் ஆழ் மனதுல இருக்கக்கூடிய பயம், அது அவனுடைய உயிரை கூட குடிக்க முடியும். இந்த கதை தான் அதுக்கு சாட்சி. ஒரு மனுஷனை தேவையில்லாம பயமுறுத்தும் போது ஒரு நெகட்டிவான தாட் வந்து அந்த எந்த அளவுக்கு அவனுடைய லைஃபை பாதிக்கும்ன்றதுல இந்த ஒரு கதை சாட்சின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய கதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு. ஆனா அடுத்த வீடியோல பில்லி சூனியம், மாந்திரிகம் இந்த மாதிரி மனிதர்கள் நம்பும் போது அவங்களோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு மாறுபடுது, லைஃபை கொஞ்சம் சீரழிக்குதுங்கிற கதையோட வர அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.